அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் ஆயத்துல் குர்சி பயன்கள் பார்க்க போகிறோம், அதனுடைய பலன்களும் பார்க்க போகிறோம். ஆயத்துல் குர்சி விலை மதிப்பற்ற வைரம் இருந்தும் ஆயத்துல் குர்சி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெற்றது. அதனுடைய சிறப்புகள் பலவித பலன்கள் பெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? இந்த ஆயத்து குர்சியை எப்படி ஓதுவது பற்றி, அதன் உண்மையான சிறப்புகள் அறியாமல் அது வெறும் கல் போல வைப்பது உண்டா? ஆயத்துல் குர்சி உடனடி சக்தி, அது ஆழமான அற்புதங்கள் பலருக்கு தெரியவதே இல்லை. அது முழுமையாக தெரிந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த காணொளி பார்க்கும் நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஒரு புது அத்தியாயமாக உறுதியாக சொல்லப்படுகிறது. ஆயத்துல் குர்சி வெறும் அரபு வார்த்தை கொண்ட வசனம் மட்டுமல்ல, அது அல்லாஹ்வின் அர்ஷான சிம்மாசனத்திலிருந்து இறக்கப்பட்ட மகத்தான பாதுகாப்பு கவசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டின் கதவை திறந்து வெளியே செல்லும் போதெல்லாம் இந்த வசனத்தை ஓதி சென்றார்கள். நாமும் ஓதுகிறோம். பலர் இந்த உலக அதிசயங்களில் ஆழமான பலன்களும் அனுபவிக்காமலே கடந்து செல்கிறோம். ஏன்? ஒருவேளை அது உண்மையான அர்த்தத்தையும் உண்மையான பாதுகாப்பையும் அதன் வீரியத்தையும் நாம் முழுமையாக உணர்ந்து ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் அறிய போகும் உண்மைகள் உங்கள் ஆயத்துல் குர்சி ஓதும் விதத்தையே மாற்றும். உங்கள் வாழ்க்கை ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். கடைவேளை முடித்து இரவு வீடு திரும்பும்போது மனதில் ஏற்படும் ஒரு தனிமை, எதிர்காலத்தை நினைத்து ஒரு பயம், குழந்தைகளை நினைத்து ஒரு கவலை, நல்ல வாழ்க்கை அமையுமா என்ற கவலை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை, வருமானம் போதாது என்ற உணர்வு, நம்மில் அன்றாடம் சந்திக்கும் மலை போல போராட்டங்கள் உண்மையில் சைத்தான் விதைக்கும் நச்சு விதைகள். அவன் மனதிலும் வாழ்விலும் ஒருவித அமைதியும் குழப்பத்தையும் ஏற்படுத்தவே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தூண்டுகிறான். உடனடியாக அதிசயம் என்றால் என்ன? இதோ அற்புதமான ஆயத்துல் குர்சி. இதான் ஆயத்துல் குர்சி. அல்லாஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஹுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபில் அர்ல் மன் தல்லதி யஷ்ஃபஹு இன்தஹு இல்லா பிஇذنஹு யஅலமு மா பைன ஐதிஹிம் வமா கல்ஃபஹும் லா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிய குர்சியுஸ் ஸமாவாதி வல் அர்ல் வலா யஉதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். இது அதனுடைய பொருள். அல்லாஹு தாலாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. இது அதனுடைய பொருள். உதாரணம், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சி ஓதிய பிறகு அந்த வீட்டை சுற்றி அல்லாஹ் பாதுகாப்பு வளையத்தை நியமிக்கிறான். அந்த இடத்தில் சைத்தான் ஒருபோதும் நெருங்க முடியாது. இதனால் உடனடி அதிசயம், வீட்டில் நுழையும் போதே கதவை பூட்டுவதற்கு முன், வெளியூர் பயணத்திற்கு முன், குழந்தை தூங்குவதற்கு முன் ஆயத்துல் குர்சியை முழு உள்ளச்சத்துடன் ஓதும்போது ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கவசம் உங்களை சூழ்ந்துகிறது. ஆயத்துல் குர்சியின் 25 பவரான ஒரு பலன்கள். 25 சைத்தான் இருந்த பாதுகாப்பு, இரவு முழுவதும் பாதுகாப்பு. 3 ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சொர்க்கம் நுழைவது வாக்குறுதி. தீய கண்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. இது ஓதுனால வீட்டில் பரக்கத் கிடைக்கிது. பயம் ஏற்பட்டால் பயம் நீக்கம் உங்களுக்கு அது ஓதிட்டுனா பயம் வராது. மன அழுத்தம் குறையுது. உங்களுக்கு துவா விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படும். தண்ணீரில் ஊதி குடித்தா கூட நீங்கள் ஓதிட்டு தண்ணீரில் ஒரு 3 தடவை இல்லை 5 தடவை ஓதி கூட தண்ணியில் ஊதி குடித்தா கூட நோய் நிவாரணம், நல்ல தூக்கம் வரலன்னா இதை ஓதிட்டு நீங்கள் உடம்புலாம் ஊதிக்கிட்டு கூட தூங்கலாம். மன அமைதி கிடைக்கும். இதை ஓதுனா போராமை நீக்கம், தனிமையில் பாதுகாப்பு கிடைக்கும். தனிமையாக இருந்தால் உங்களுக்கு பயமாக இருந்தால் இதை ஓதுங்க. ஜின்கள் தீங்குகள் தடுக்கப்படும். ஈமானை பலப்படுத்தும். நம்பிக்கை அதிகரிக்கும். இதை ஓதுனால உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். தொழுகை அதிகமாக உயரும். நாள் முழுவதும் பாதுகாப்பு. இதில் நீங்கள் அதிகமாக ஓதிட்டு வந்தீங்கன்னா நாள் முழுவதும் பாதுகாப்பு கிடைக்கும். மரணத்திற்கு பிறகு ஜன்னத் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் உங்களுக்கு நுழைய வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கணும். ஓதிட்டு துவா கேளுங்க.
மறுமையில் பாதுகாப்பு, நோய் குணமாகறதுக்கு உதவுது. குழந்தைகளுக்கு ஓதி ஊதி விட்டுனா குழந்தைகளுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். தீய விஷங்கள் வீட்டுக்குள் வராது. இதை ஓதி தண்ணி வீடு ஃபுல்லாக தெளித்தா கூட தீய விஷயங்கள் வீட்டுக்கு வராது. இதயம் நல்லாயிருக்கும். இதயம் நல்லாயிருக்கும். அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கும். இதை ஓதனால உங்களுக்கு அல்லாஹ் நெருக்கத்தை உண்டாக்குவான். அல்லாஹ். சகோதரர்களே, சகோதர சகோதரிகளே, நல்லடியார்களே, நம் வாழ்க்கையில் எத்தனை ப்ராப்ளம், கடன், நோய், மனவேதனை. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு பவர்ஃபுல் துவா இருக்குது. அந்த துவா தான் ஆயத்துல் குர்சி. நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி ஒரு முறை இதை ஓதினா ஒரு மலக்கு உங்களை பாதுகாப்பார். நீங்கள் தனியாக இல்லை, அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான். இங்கே இருக்கிற எல்லாரும் கை உயர்த்துங்க. இன்று முதல் தினமும் ஆயத்துல் குர்சி ஓதுவீங்களா? ஒரு முறை சொல்லுங்கள். நான் ஓதுவேன். நாளை நம்ம உயிர் இருக்கும். ஆனால் ஒரு ஆயத்துல் குர்சி நம்ம கப்ரிலும் நம்மோட இருக்கும். ஒரு ஆயத்து நம்மை காப்பாற்றும். அல்லாஹு நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். யா அல்லாஹ், இந்த ஆயத்துல் குர்சி நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி உதவி பண்ணு. நம்ம எல்லா தீங்குகளிலிருந்தும் காப்பாற்று. தீங்குகளிலிருந்தும் காப்பாற்றும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மேலான சொர்க்கத்தை வழங்குவாயாக. எல்லாம் எங்கள் கடன் தொழிலிருந்தும் கஷ்டமிருந்தும் பிணியிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் பாதுகாப்பாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. எனக்கு 2000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்காக துவா செய்யுங்க. எல்லாம் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணும் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நீ பாதுகாத்துருவாயாக. அவர்களின் வாழ்க்கையின் பரக்கத் தருவாயாக. அவர்களின் கவலைகளை நீக்குவாயாக. நோய்களை குணமாக்குவாயாக. நல்ல ரிஸ்க் உழைப்பு வழங்குவாயாக. இம்மையும் மறுமையிலும் நலமாக்குவாயாக. ஜன்னத்து ஃபிர்தௌஸை வழங்குவாயாக. ஆமீன் ஆமீன் ரப்பில்